bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Anaconda Cursed Jungle 2024ல வெளியான ஸோ ஸ்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் தான் நான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ யாருக்கா டைம் இருக்கோ பிடிச்சிருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில். சரிங்க? ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் அ மூவி ரிவ்யூ. சரிங்களா? ஸோ ரெண்டுமா தான் பார்த்தேன். ரீசென்ட்லி என்னது ஆடிட்டட்னு போட்டுருந்துச்சு. சரி பார்ப்போம் என்னடா Anaconda அதோட ட்ரெய்லரும் டீசரும் நம்ம பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் தான். சரி நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த Anaconda இருக்குல்ல அந்த பாம்பு வந்துட்டு லைக் வந்து கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, லைக் வந்து ரொம்ப உண்மையான பாம்பு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. சரி இந்த படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் படமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். சைனீஸ்ல வந்து இங்கிலீஷ்லையா தான் ஏதோ லாங்குவேஜ்ல தாங்க அவைலபிளாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த படத்தோட ஞாபகமே என்கிட்ட இருக்கு. சரிங்க? அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் நின்றுருக்கு பாருங்க மைண்ட்ல. இந்த படத்தை வந்துட்டு சப்டைட்டிலோட பார்த்தேன். தமிழ்ல டப்பிங் இருக்கா இல்லையான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியவே இல்லை. சரிங்களா? சும்மா பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ரீபூட்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரீபூட்னு சொல்லலாம், ரீமேக்னு சொல்லலாம். லைக் வந்து 1997 வந்துட்டு Anaconda ஒரு ஃபர்ஸ்ட் படம் வழியாக வந்து பார்த்தீங்களா, ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி. அது இப்போ வரைக்கும் வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. என்னதான் இப்போ 2025 வந்துட்டு Anaconda அந்த புதுசாக ஒரு ரீபூட் ஒரு படம் வந்திருந்தாலும் வரப்போடுது இருந்தாலும் அந்த படம் மாதிரி 1995 கிளாசிக் ஒன் வரை அடிச்சுக்க முடியாது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்த படமும் இந்த படத்துக்கு ஒரு ஸ்டாரி இருக்கு. எந்த கேரக்டரும் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறது அந்த ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இருக்கும். சரிங்க? ஒரு லேடி கேரக்டர் அவள் கொஞ்சம் போல்டாக இருப்பா. லைக் அதே கான்செப்ட் தாங்க. அதே கான்செப்ட் தான் இதில். என்னன்னா வந்துட்டு நான் ஏமாற்றி ஒரு கர்ஸ் ஜங்கலில் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பாம்பு, அதுக்கு ஒரு ஏதோ ஒரு பேர் ஒன்று வேற சொல்கிறாங்க. அது Anacondaவே இல்லைங்க. சரிங்களா? அது வந்துட்டு அது Anacondaவே இல்லை. அது ஒரு வேற வகை பாம்பு. சரிங்களா? நம்மளாம் Anacondaன்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன் கர்ஸ் ஜங்கல் அதுக்கும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே இல்லை. ஏன் கர்ஸ் ஜங்கல்னா இந்த Anaconda இருக்கிறதுனால கர்ஸ் ஜங்கல் அந்த மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? பிளாட்டு பெர்மிஸே வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருந்துச்சு. பட் எடுக்கப்பட்ட காட்சிகள் ஓகேவா, மேக்கிங் வாய்ஸும் வந்துட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. மேபி பட்ஜெட் கூட குறவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அருகுறுப்பாக இருக்கும். அருகுறுப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு சீன் இருக்கும். ஒரு சீனில் வந்துட்டு போட்டில் வந்துட்டு போய்க்கு இருப்பாங்க. அந்த ஒரு போட்டில் வந்து பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த போட்டுக்குள்ளே பாம்புங்கள் இருக்குது, குட்டி குட்டி பாம்புங்கள். சரிங்களா? பாம்புங்கள் இருக்குது. பாம்பு வச்சு வெடித்தோன்னே பாம்புங்களாம் வெடித்து இந்த போட் ஒன்று பெரிய போட்டில் இந்த குரூப் கேங்ஸ்லாம் இருந்துருக்கும். அந்த கேங் மேலே வந்துட்டு பாம்பாக விழுந்துடும். ஓகேவா? மேலே விழுவோம், கீழே விழுவோம். சரிங்களா? அது வந்துட்டு லைக் வந்து பொய் பாம்பு தான் நினைக்கிறேன். ஓகேவா? பொய் பாம்பாக இல்லை உண்மையாக எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. அப்படி போடுறாங்க. ஓகேவா? தலைமையில உழுது எனக்கு உடம்புல கூசுது, சிலுக்குது ஒரு மாதிரி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து அது பொய் பாம்பா இருந்தா கூட நம்ம விஷுவலா பாக்குறோம்ல, அது ஒரு மாதிரி ஆக்வர்டா அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஐயோ அவ்வளவு பாம்பு நம்ம மேல இந்த மாதிரி பறந்து வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? ஓகேவா? வெடிக்கிறப்போ நீங்க டைம்ல செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த படம் வந்துட்டு ஒரு 1 hour பிளஸ் தாங்க இருக்கும். சரிங்களா? 1 hour 20 minutes கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு காட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த Anaconda வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு கடைசியில ஒரு 2 to 3 பேர் தான் பழக்கிறாங்க. எல்லா படத்தையும் நடக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த Anaconda அந்த பெரிய பாம்பை காட்டின விதம் வந்துட்டு எப்படி சொல்றது லாஜிக்கலா இல்லதான். ஆப்வியஸ்லி லைக் வந்து பெரிய பாம்பு வேகமா ஓடுன்னு தெரியும். இந்த பாம்பு என்னன்னா வந்துட்டு எந்த ஆளையும் வந்து சாப்பிடாது. சில பாம்புலாம் மோஸ்ட் ஆஃப் பாம்பு சொல்றேன், பாம்புங்களாம் வந்துட்டு இந்த பெரிய பாம்பு வெண்ணாந்த பாம்புன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இறைய சாப்பிட்டுட்டா அதை செரிக்கிறதுக்கே ரொம்ப நாளும் ஆகும். ஸோ மற்ற இறைய தேடி போகாது. வயிற்றுல இருக்கிற இறை வந்துட்டு ஜீரணமாகிற வரைக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஆளையும் போய் முழுங்கிட்டு எலும்பு உடச்சி முழுங்கிட்டு திரும்ப வந்து கக்கி விட்டுட்டு போயிடுது. ஓகேவா? எந்த இறையும் சாப்பிடவும் மாட்டேங்குது. அதனால சுறுசுறுப்பாவே இருக்கு. எப்படிறா எந்த இறையும் சாப்பிடவும் மாட்டேங்கிற, சமம் படுக்கவும் மாட்டேங்கிற, எல்லாத்தையும் கக்கி போயிட்டு அப்ப என்னதான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு சாப்பிட்டாலே டயர்ட் ஆயிடுது. இந்த பாம்பு சாப்பிடாம என்னதான் சாப்பிடும் தெரியல, விறுவிறுன்னு ஒரு இடத்துக்கு டிக்கெட்டுன்னு வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அவ்வளவு பெரிய பாம்பு, அதுக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்கா? சாப்பிடாமலே சாப்பிட்டே என்னால கக்கிட்டு இருக்க. அப்படிதான் ஒரு என்னன்னா லாஜிக் இது அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம இந்த பாம்புகளோட சைக்காலஜி எல்லாம் தெரியாது. பட் சில சயின்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்போம். இந்த நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி அனிமல் பிளானட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்னேக்கை பத்தி சில விஷயம்லாம் சொல்லுவாங்களே, அதோட ஃபிசிக்கலை பற்றி சொல்லுவாங்களே, ஃபிசிக்கலி எப்படி இருக்கும் அது இதுங்கிற அதோட கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அதை வச்சு இந்த படத்தை பார்க்கும்போது
என்னடா இது ஒரு நாலேஜே இல்லாத மாதிரி தான் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு சரியா. பட் பார்க்குறப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் போது அவங்க தான் பார்க்க முடியும், மற்றபடி எனக்கு விருப்பம் இல்லைங்க. பட் எடுத்த விதம் சொல்கிறேன், இந்த சில சிஜி ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, நான் சொல்கிறேன் அந்த பெரிய பாம்பு அந்த என்ன கொண்ட காட்டுற விதம் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுத்திருப்பாங்க, அது கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும். பொய் தான், பட் அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ள பல்லா இருக்கட்டும், அதோட லுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாக கேவலமாக இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சுன்னா காட்டுக்குள்ள வாழிடுது, அவளை தத்ரூபமா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன், ஒரு பாம்போட லுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா. கொஞ்சம் அதாச்சும் கொஞ்சம் அதுக்காச்சும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்ல தோணுது. மற்றபடி இந்த படத்துல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் பார்க்கணுமா கேட்டால் நான் பார்க்க மாட்டேன், ஆனஸ்ட்லி சொல்லுவேன், பார்க்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் தான், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாருக்குள்ள அந்த பாம்புகள் பிடிக்குமோ, அனகொண்டா பிடிக்குமோ சரிங்களா, விஷால் இல்லை பாம்புகளை சொல்கிறேன், அனகொண்டா சொல்கிறேன், பிடிக்குமோ தாராளமாக செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் பாய்.